ஹாய் அரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டென்ட்க்கு இனி பற்றாக்குறையே கிடையாது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். சரி, பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அதனால வளவலன்னு இன்ட்ரோல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா ஆரம்பிச்சிடலாமா? ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லி பழைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பேச வச்சாங்க. சரி, சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா 6 மணி ஆச்சு, ஷோவும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பயாவது நம்ம சேதனே நம்ம ஆண்டவர் மாதிரியே மாஸ் என்ட்ரி எல்லாம் கொடுத்து கோட்டு சூட் எல்லாம் போட்டு உள்ள வருவாருன்னு பார்த்தா ஒரு கேங் வந்து இன்ட்ரோ சாங் பாடிட்டு இருக்குது. யோ, இந்த சீசனை ஈத்து மூடுறதுக்குனே முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரே ஒரு ப்ரோமோவை வச்சுக்கிட்டு 1.5 மாசமா ஓட்டிட்டு இருந்தீங்க. அடுத்து ஏதாவது புதுசா ப்ரோமோ வரும்னு பார்த்தா மேக்கிங் ஆஃப் பிக் பாஸ் ப்ரோமோ அப்படின்னு அந்த கருமத்தை வேற போட்டுட்டு இருக்காங்க. ஐ திங்க் நம்ம சேதனை கோச்சிக்கிட்டு ப்ரோமோக்கெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிருப்பாரு போல இருக்கு. ஏன் பின்ன கமல் சாருக்கு மட்டும் 100-120 கோடி கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு 60 கோடி தான் கொடுத்தீங்க. இந்த காசுக்கு 4 ப்ரோமோ எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது, ஒரு ப்ரோமோ தான். அடுத்த வாட்டில அந்த சில்ட்ரைக்கெல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம், அமௌண்ட் பெருசா இருந்தா தான் நடிப்போம் அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாரான்னு தெரியல. ஃபைனலி எல்லாம் ஆடி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இளநியை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரெண்டா வெட்டி உள்ள இருந்து வழுக்கியா ஒன்னு எடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி முழுன்னு வந்தாரு ஒருத்தர். யார் யாவரு? நம்ம சேதன நானா மீச தாடி எல்லாம் வச்சுட்டு கெத்தா வந்து நிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி முழுன்னு வந்து நிக்கிறியானா அப்படின்னு பரிதாபமா தான் பார்க்க தோணுச்சு. இந்த காலத்து ஃபேஷன், இந்த காலத்து ஃபேஷன். அது சரி, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு யார சொல்றாங்க? கண்டஸ்டன்ஸியா இல்ல நம்ம சேதனனியா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்ற கன்ஃபியூஷன். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் பார்த்தா இதுங்களா புதுசு, எல்லாம் பழசு, விஜய் டிவி ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு கண்டஸ்டன்ஸ் சொல்ல நம்ம அண்ணனை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சரி, என்ன ஆடுறாருன்னு பாப்போம்னு சொல்லி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேச விட்டு பார்த்தா நான் உங்களை மாதிரி தான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன், என்ன வேற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏதாவது எசக்கு பசக்கா சொன்னான்னு வச்சுங்க, நமக்குள்ள பேசிப்போம் அப்படின்னு ஒரு பிட்டை வேற போட்டு விட்டு அதுக்கு ஒரு பார்த்திபன் எழுதின கதைன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னாரு. அது என்ன கதைன்னு கேக்குறீங்களா? சொன்ன 4 நாள் ஆகும், பரவாயில்லையா? வேண்டவே வேண்டாம். அதனால சட்டு புட்டுன்னு இவங்கள மாதிரி வளர்க்காம நம்ம வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே நடுவுல ஒரு பெரிய கோடு. கிச்சன்ல ஒரு பக்கம் டிசைன் இருக்கு, இன்னொரு பக்கம் டிசைன் இல்ல. மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு. அதுல ஒரு பெட்ரூம்ல 2-3 பேர் சேர்ந்து படுக்கிற மாதிரியான பெட், இன்னொரு பக்கம் ஷேரிங்கே இல்லாம தனித்தனி பெட். ஒருவேளை லவ் பண்ற பீஸுங்கெல்லாம் அந்த ஷேரிங் பெட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களோ? அதாவது கண்டென்ட் ஏதாவது கிடைக்குமே அப்படின்றதுக்காக விஜய் டிவி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுதோன்னு நினைச்சேன். கொச்சப்படுத்துறியாடா? எனிவே வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சாங்க. நம்ம புது ஹோஸ்ட் கொஞ்சம் தட்டு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. அப்ப லைட்டா நம்ம ஆண்டவரை மிஸ் பண்ற ஃபீல் வந்துச்சு. இருந்தாலும் போன சீசன்ல வாங்கின குத்து கொஞ்சமா நஞ்சமா அப்படி ஒரு அடிடா அது. அதனாலதான் உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பிக் பாஸ்க்கு ஒரு கும்பிடுன்னு போயிட்டார் நம்ம ஆண்டவர். கட்சி அவரை பின்னால் அழைத்தது போல இருக்கிறது. கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன். எனிவே குட் டெசிஷன் ஆண்டவரே. அண்ட் சேதன உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அட்லீஸ்ட் அடுத்த வாரம் வர்றப்பயாவது தாடி மீஸ் எல்லாம் வச்சுட்டு வாங்க. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? சரி, முதலாவதாக நம்ம பார்க்க போற கண்டெஸ்டன்ட் ஃபேட் மேன் ரவீந்தர். இவன் இப்ப இங்க வந்தா என்னது இத்தனை நாள் யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ வீட்டுக்குள்ளே போய் ரிவ்யூ பண்ண போறாரா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தா இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட்டா. அட பாவிகளா! இத பார்த்து நம்ம ஷாக் ஆன மாதிரியே நம்ம சேதனனும் ஷாக் ஆனாரு. சார், நீங்க ரிவ்யூ பண்ற ஆள் தானே, எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணிருப்பீங்க? சோ விமர்சனம் பண்றவரை விமர்சனம் பண்ண போறாங்க இப்ப மக்கள் அப்படின்னு உடனே ஆண்டவர் தான் சொல்றாருன்னு நினைச்சிட்டு எப்பவும் போல கை தட்ட ஆரம்பிச்சிச்சு இந்த கேங். நீங்க பேசுறது பிடிக்கல சார், அதான் குறுக்க பூந்து கை தட்டுறானு. ஆனா மூக்கு மேலே நங்குன்னு குத்துற மாதிரி யோ எப்பா பாரு ஏதாவது சொன்னா கைத்தட்டியே சாவடிக்கிறது. இது வரைக்கும் கைத்தட்டி எல்லாரையும் கெடுத்தது போதாதா? சோ மூட்டு உட்காருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. அப்புறம் தான் நமக்கே நம்பிக்கை வந்துச்சு, ரைட்ரா இந்த மனுஷன் கண்டிப்பா தட்டி கேட்பாரு அப்படின்ட்டு. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தினத்தந்தி, சத்தியம் சேனல் இதுலலாம் ஒரு ஹெட்லைன்ஸ் வரும், கமலஹாசன் தாக்கப்பட்டாரா அப்படின்னு. சரி, நீங்க எதுக்கு சார் வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது சார் 7 சீசனா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருமே என்ன ஒரு ரிவ்யூவரா ஒரு முகத்தை மட்டும் தான் பாத்துருக்காங்க. இப்போ நான் காமிக்க போறது என்னோட இன்னொரு முகம். அந்த மூஞ்ச நல்லா இருக்குமா? அந்த முகத்தையும் பார்த்து மக்கள் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். மத்தபடி உள்ள அதை தேடி போறேன் இதை தேடி போறேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் கிடையவே கிடையாது. ஓ அப்படியா சார், சூப்பர் போங்க, அதெல்லாம் சரி, எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு மறுபடியும் டேமேஜ் பண்ணி என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். அதுக்கேத்த மாதிரி இந்த பீஸும் எதுக்கு உள்ள வந்தோம், இத்தனை நாளா பெருசா ரிவ்யூ பண்ணிட்டோம், நம்மளும் உள்ள போய் ஜாலியா இருந்து பார்த்துட்டு வருவோமே அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாரு நம்ம சேதனை. கட்சியில இந்த பீஸ் வளவலா கொலகொலான்னு பேசினே இருக்குது தவிர்த்து டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. நீ எந்த ஜாதியின் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, அப்படி இவருக்கு என்னதான் இன்னொரு சைடு இருக்குன்னு பாப்போம். ஆனா உசாருப்பா இந்த பீஸ், மத்த யாரும் இவரை கலாச்சிட கூடாதுன்றதுனால இவரே கலாச்சிக்கிறாரு. பிக் பாஸ் இந்த சேர்ல என்னால உட்கார முடியாது, அப்படி ஒரு வேளை நான் உட்காந்து உடஞ்சிச்சுன்னு வச்சுங்க, செட்டில்மெண்ட்ல ஏதாவது புடிச்சிட போறீங்க, அப்புறம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, அதுக்கான கரெக்டான ஆள் நான் தான் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இவரே கலாச்சிக்கிறாரு. இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி
நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. அத்தோட இவரோட பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் வந்தாங்க. ஏமா இவரை வீட்டுக்குள்ள அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா அவர் தான் வீட்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஏமா விருப்பம் இல்ல? ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டில கூட அங்க இருந்து இங்க எடுத்து வைக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட மனுஷனை உள்ள அமிச்சு வேலை எல்லாம் செய்ய சொன்னீங்கன்னா என்ன பண்ண போறாரு அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கல நக்கலா சொன்னாங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அதுக்கப்புறம் ஒரு கோப்பன்ற பேர்ல ஒண்ணு கொடுத்து இந்தாங்க இதுதான் டைட்டில் கோப்பைக்கு முன்மாதிரி, அதாவது ஒரு சின்ன சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாரு. அதை பார்த்தா விநாயகர் சதுர்த்தி அப்பெல்லாம் களிமண்ணை வச்சு விநாயகர் செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுக்குறாங்க. விஜய் டிவி கிட்ட பெருசா பட்ஜெட் இல்லன்னு தெரியுது, ஆனா களிமண்ணால கோப்பையை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு மட்டமா போயிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. செகண்ட் கண்டெஸ்டன்ட் நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி சாச்சனா மகாராஜா அப்படின்ற படத்துல விஜய் சேதுபதியோட பொண்ணை நடிச்சிருப்பாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா இவங்களுக்கு 21 வயசாம்பா, பாக்குறதுக்கு குழந்தை மாதிரியே. ஐயோ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இப்படிதான் கேபி கேபின்னு ஒருத்தங்க சீசன் 4ல வந்தாங்க. அப்போ குழந்தை மாதிரி இருக்காங்கன்னா சொன்னோம், ஆனா இப்போ அதனால சொல்ல வந்தேன். இவங்க எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க அம்மா மீடியாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டாங்களாம், வர முடியல, அதனால என் பொண்ணையாவது மீடியாக்குள்ள அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இத்தனை நாள் அம்மாக்காக வாழ்ந்தாங்களாம், ஆனா இனி நான் போற பாதை சிங்க பாதை அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க போல காலை உள்ள. ஆனா இந்த பொண்ணோட அக்காவை பாக்குறதுக்கு அப்படியே இந்த பொண்ணு மாதிரியே இருக்குதுப்பா. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா, அவங்க இல்லாம இவங்க இருந்ததே இல்லையா, எப்படி 100 நாள் இருக்க போறனே தெரியலையா, இப்படிலாம் சொல்லி அழறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ரைட்டா டிஆர்பி எகிற போகுது அப்படின்னு விஜய் டிவி ஆளுங்களும் ரெடியா இருந்தாங்க. ஆனா நம்ம சேது என்ன நம்ம ஆண்டவர் மாதிரி அழ விட்டு வேடிக்கை பார்க்காம என்ன அழுக வருதா வீட்டுக்கே போறியா அப்படின்னு கேட்க நான் தான் சிரிச்சேன். நானா சார் வீட்டுக்கே போறேன். சரிம்மா அப்புறம் என்ன நீ அப்பான்னு கூப்பிடலாம் இல்ல சார்னு கூப்பிடலாம், எப்படி தோணுதோ கூப்பிடு, ஆனா மட்டமா கேம் ஆட்டு வந்து அப்பான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்து பயங்கரமா மோட்டிவேட்டும் பண்ணி வீட்டுக்குள்ள இந்த பாப்பாவை சாரி சாச்சனாவை அமுச்சு விட்டாரு. தேர்ட் கண்டெஸ்டன்ட் தர்ஷா குப்தா. சொல்றப்பவே எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா? எதுக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு கேப்பீங்க. ஏன்னா இவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது ரொம்ப பிடிக்குமா. ஐயோ இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்கள பாக்குறப்போ நமக்கு எனர்ஜெட்டிக்கா தானே இருக்கும், அதனால சொன்னேன். ஆனா இவங்கள பார்த்த உடனே நம்ம சேதனை கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. நாங்க உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆமே. ஆமா சார் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வாயை திறந்து சொல்லாம கஞ்சாடையிலேயே சொல்லிட்டாரு. இவங்கள பத்தி இன்ட்ரோ ஒண்ணு கொடுத்தாங்க, அதை இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியணுமா, இருந்தாலும் இவங்களுக்கு தெரியாத ஒரு சிலர் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக சொல்லுவோம். இவங்க ஒரு சீரியல் பண்ணாங்களாம், அதுக்கப்புறம் யாராவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா யாருமே கூப்பிடலையா. அந்த டைம் பார்த்து லாக்டவுன், இதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி 6 மணி ஆனா டான்னு போட்டோ ஷூட் போட ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்களாம். இது நமக்கு தெரியும், 6 மணிக்கு இவங்க 4 மணிக்கு அவங்க, அப்படியே போச்சு கொரோனா காலங்கள். இவங்கள்ட்ட என்னவோ கேள்வி கேட்டாரு, இவங்க சிரிச்சின்னு தான் இருந்தாங்க தவிர்த்து இங்க வந்து சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் பேசல. எனிவே தர்ஷா அவர்களே ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன், சிவானி எங்களுக்கு எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி நீங்க இன்னொரு கண், அதனால போஸ்ட் போறது மட்டும் விட்டுறாதீங்க. 4th கண்டெஸ்டன்ட் யாரு தெரியுமா? நம்ம விக்ரம் பிரபு மாதிரியே இருந்தாருன்னு சொல்ல வந்தேன். பாக்குறதுக்கு அப்படியே அவர மாதிரியே இருக்காருப்பா. லுக் மட்டும் இல்ல வாய்ஸ் கூட கிட்டத்தட்ட அவர மாதிரி தான் இருக்குது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். சரி இவர் பேரு சத்யா. இவர் யார் தெரியுமா? பிக் பாஸ் சீசன் 2ல ரம்யான்னு ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா, அவங்களோட வீட்டுக்கார். சீசன் 2ல அவங்க, சீசன் 8ல இவங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு, அவருக்கு 8 வயசு. கரெக்டா தமிழ் பிக் பாஸ் சீசன் 18 வர்றப்போ அவரும் மோஸ்டா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ புருஷன் பொண்டாட்டி பையன் எல்லாரும் இங்க வந்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு சரித்திரமா இருக்கும்ல. அந்த பையனோட மட்டும் நிறுத்தாம வீட்டுல தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா இருந்தா கூட அமுச்சு விடுங்க. நெக்ஸ்ட் 5th கண்டெஸ்டன்ட் தீபக். இவரை பத்தி உங்களுக்கு தெரியும், இவர் ஒன் ஆஃப் த விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஆனா நம்ம விஜய் சேதுபதி அவர்களே சார் நான் உங்களோட பிகெஸ்ட் ஃபேன் சார் அப்படின்னு இவரை பார்த்துட்டு சொல்றாரு. நான் கூட சும்மா தான் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா நிஜமாவே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஹோஸ்ட் பண்ண ஜோடி நம்பர் 1க்கு நம்ம சேதனை ட்ரை பண்ணாராம், கிடைக்கலையா. எவ்வளவு யதார்த்தமா இருக்காரு இந்த மனுஷன். நல்லவையா, ஏன்னா இன்னைக்கு எங்கேயோ இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த மனதுதான். சரி விடுங்க, அவர் தான் போயிட்டாரு. ஆனா நம்ம சேதனை அப்பப்போ ஹோஸ்ட்ன்றதை மறந்துட்டு ஆங்கரா மாதிரி இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. உங்க கணவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கணவர் எந்த அளவுக்கு கோவப்படுவாரு? உங்க அப்பா வீட்டுல எப்படி அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கிறப்போ நானா பேசுறதுக்கு டாபிக் இல்லன்னு புரியுது, இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா ஒண்ணுப்பா, நம்ம ஆண்டவர் மாதிரி கேள்வி கேட்டு விட்டு பதில் சொல்றப்ப கண்ணை திறந்து தூங்காம என்ன சொல்றாங்க அப்படின்றத பக்காவா லிசன் பண்றாரு. நீ நல்லா வருவடா. 6th கண்டெஸ்டன்ட் ஆர்ஜே ஆனந்தி. இவங்க ஒரு சில படம் பண்ணிருக்காங்க, ஆர்ஜேவா இருந்திருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, நிறைய புத்தகம் படிப்பாங்க, இதெல்லாம் தான் நமக்கு தெரியுமே. சாரி
எனக்கு தெரியாது. அதை தாண்டி என்ன இன்ட்ரோ பெருசா கொடுத்துற போறாங்க பாப்போம் அப்படின்னு பார்த்தா கஜினி படத்துல அசின் சொல்ற மாதிரி பேச ஆரம்பிச்சான் பேசினே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. ஆனா அது யாருக்கிட்ட கேக்குறாங்கன்னே தெரியல. பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட புக்கு. சோ ஃபைனலி இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை மூடி லைட்டா திறந்து பார்த்தா டிக்ஷனரிக்குள்ள போய் 10 மணி நேரம் படுத்து எழுந்து வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. முடியல. சரி, இப்ப 6 பேர் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஏற்கனவே வீட்டை திறக்காம வாசல்ல நிக்க வச்சாரு பிக் பாஸ். 6 பேர் வந்துட்டாங்கன்றதுனால கதவை திறந்துட்டு உள்ள போங்க அப்படின்னு சொன்னாரு. இதுல நம்ம தீபக்கு லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க ஃபர்ஸ்ட் காலை வச்சு உள்ள போயிருங்க, ஏன்னா எப்பவுமே லேடிஸ் தானே ஃபர்ஸ்ட் அப்படிலாம் விட்டு போட்டார். இத மைண்ட்ல வச்சுக்கங்க. இத பத்தி பின்னாடி பேசுவோம். வீட்டுக்குள்ள போன உடனே ஆண்கள் தனியா பெண்கள் தனியா உட்காருங்கன்னு உட்கார வச்சு இப்போ வீட்டை சுத்தி பார்த்துட்டு வாங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு வந்து உட்கார வச்சார். வந்த உடனே ஷேரிங் பெட் எல்லாம் இருந்துச்சா ஒரு பக்கம், நான் ஷேரிங் பெட் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சா. இப்போ ஆண்களும் பெண்களும் முடிவு பண்ணி சொல்லுங்க, ஆண்கள் ஷேரிங் எடுத்துக்கிறீங்களா பெண்கள் ஷேரிங் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆண்கள் எல்லாரும் எங்களுக்கு பிங்க் தான் வேணும், எங்களுக்கு பிங்க் பெட்ரூம் தான் வேணும் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அதுக்கு மேல பொண்ணுங்க பிங்க்னா பொண்ணுங்களுக்கு தான், நாங்க ட்ரெஸ் போடணும், ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும், அண்ட் அதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபிள், அதனால அது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு மாறி அடிச்சினாங்க. என்னையா நீ விவரம் கடத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது, யார் எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேருமே விட்டு கொடுக்காம பிங்க் தான் வேணும்னு கேக்குறாங்க. இது சரிப்பட்டு வராது. இப்பவே ஒரு முடிவு எடுக்க தெரியல, நீங்க எல்லாம் எப்படி 105 நாள் வெளியே பா அப்படின்னு வெளியே தள்ளி உட்கார வச்சிட்டாரு. பட் இந்த ஆர்ஜி ஆனந்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் தீபக் சார், ஆரம்பத்தில் நீங்க ஒன்னு சொன்னீங்களே பெண்கள் கால் எடுத்து வச்சு திறந்து வைங்க அப்படின்ட்டு, இப்ப சொல்லுங்க சார் அது வேற இது வேற, சும்மா நான்சென்ஸ் மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு இந்த பீஸ் டாபிக்கை டைவர்ட் பண்ணி விட்டுருச்சு. 7th கண்டஸ்டன்ட் சுனிதா எதிர்பார்த்ததுனா எப்பவும் போல ஸ்டேஜுக்கு வந்து சார் நான் உங்களோட பிக் ஃபேன் சார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எப்பவும் போல ஒரு கவிதை எடுத்து விட்டாங்க, கூடவே ஒரு சில பாடல்கள், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரியை சொன்னாங்க. அதுலதான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்படின்னா இருந்துச்சு அந்த ஸ்டோரி இல்லன்னு கேக்குறீங்களா? அவங்களோட அழகான தங்கச்சி இருந்துச்சு. இப்படி ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறப்போ எப்படி இம்ப்ரெஸ் ஆகாம இருக்க தோணும்? அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி சார் எங்க அக்கா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிறேன் சார், பண்ணிக்கமா, தேங்க்யூ சார், அப்படியே உங்களையும் அப்படின்னு உடனே சுத்தி இருந்த பயப்புள்ளைங்க ஓஹோ கதை அப்படி போகுதோ அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டு கிளாப் பண்ணாங்க. இத பார்த்தா நம்ம சேதனே கை தாண்டா கொடுத்தேன், தமிழ் சார் இல்ல அதனால கட்டிப்புடி வைத்தியம்னு சொல்லி நம்மளும் கட்டி பிடிச்சுப்போம் அப்படின்னு ஒரு ஹக்க போட்டு வீட்டுக்குள்ள அமுச்சு விட்டாரு. ஆனா இந்த அம்மா போகாம நான் சூப்பரா விளையாடுவேன், எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன ஜெயிக்க வைங்க அப்படின்னு கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதை கேட்ட நம்ம ஆளு ஹலோ 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 அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு போடுங்க, ஏன் முன்னாடி இதெல்லாம் பண்றீங்க நீ போமா உள்ள அப்படின்னு அமுச்சு விட்டாரு. இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. 8th கண்டஸ்டன்ட் ஜெஃப்ரி, இவர் ஒரு கானா சிங்கர், நல்லா கானா பாட்டுலாம் பாடுவாராம், ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்ததா சொல்றாரு. அப்புறம் அவங்க மம்மி ஸ்டோரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரா, அதுல நம்ம சேதனனும் பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாராம். பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் ஆயிட்டப்பா, அவன் கதையை கேட்டு நானும் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன்ப்பா அப்படின்ட்டு போயிட்டார். திரும்ப என்னால தாங்க முடியாதா அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா சிரிக்கிறது நீங்க பாக்குறீங்களா சார், அந்த சிரிப்பு உண்மையான சிரிப்பு இல்ல சார், நான் ஜெயிச்சுட்டு வருவோம் பாத்தீங்களா அப்பதான் உண்மையான சிரிப்பு வரும், ஏன்னா எங்க அம்மாவை காப்பாத்துறது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தையும் நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரா. அதை கேட்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே நம்ம அம்மா மைண்டுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சேதனனுக்கும் அவங்க அம்மா மைண்டுக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. அடுத்தபடியாக சுனிதா அண்ட் ஜெஃப்ரி 2 பேரையும் உள்ள விட்டு மீதி எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாங்க. நீங்களா ஒழுங்கா முடிவு பண்ணுங்க, இந்த 106 நாளுமே மென் வெர்சஸ் உமனா தான் இருக்கும். சோ யாருக்கு எந்த பெட்ரூம் வேணும்னு கரெக்டா சொல்லுங்க அப்படின்ன உடனே இதுங்களும் சொல்லி வச்ச மாதிரியே அடிச்சிக்கிச்சிங்க, எங்களுக்கு தான் பிங்க் பெட்ரூம் வேணும் அப்படின்ட்டு. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. ரைட், நீங்களா நானான்னு பாத்துருவோம். இப்ப வெளியே இருக்க எல்லாரும் உள்ள வாங்க, தனித்தனியா பிரிஞ்சு உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? இப்ப மட்டும் நீங்க கரெக்டா முடிவு எடுக்கலன்னு வச்சுங்க, இன்னைக்கு நைட்டு பூரா கார்டன் ஏரியால தான் தூங்கணும், பார்த்து முடிவு பண்ணீங்க அப்படின்னு உடனே கடகடன் முடிவு பண்ணி ஆண்கள் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. சரி நாங்க உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம், ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க ஒரு வாரம் மட்டும் எந்த ஆண்களையுமே நாமினேஷன் பண்ண கூடாது. எப்படி யார்கிட்ட எங்க கிட்டயா? இதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நாங்க விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதை கேட்டு சரி ஓகே நல்ல டீலா தான் தெரியுது, ஆனா எந்த வாரம் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க உங்களுக்கு, நாங்க முடிவு பண்றதுதான் எந்த வாரம் வேணா சொல்லுவோம், ஆனா அந்த டைம்ல நீங்க ஆண்களை நாமினேட் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க யதார்த்தமா கேட்க இவங்களும் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பிக் பாஸ் டீம் ஏதோ பயங்கரமா யோசிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா தயவு செஞ்சு போன சீசன் மாதிரி பிக் பாஸ் வீடு ஸ்மால் பாஸ் வீடு எல்லாம் பிரிச்சு வச்சு ஏதாவது கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த தடவை வேற ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி நடக்கும்? என்ன பண்ணாம
நீயே சொல்லு. ஐ மீன் சண்டை எல்லாம் போடுவாங்க. சோ பார்த்து பண்ணி விடுங்க. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. 9th contestant ரஞ்சித் அவர்கள் உள்ள என்ட்ராவரப்பவே அண்ணா தயங்கி தான் வந்துட்டு இருந்தாரு. அது காரணம் என்னன்னா நம்ம சேதனை கேட்ட கேள்வி எப்படி சார், உங்க படத்தை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கேன். அருமையான டைரக்டர், ஆக்டர். அப்படி இருக்கிறப்போ கவுண்டன் பாளையம் அப்படின்னு ஒரு படம் பண்ணீங்க தெரியுமா? ஏன் சார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்ல அது இதுன்னு பேசி விட்டுருக்கீங்க. நாங்க பார்த்த ரஞ்சித் அன்பானவர், அழகானவர், அறிவானவர். எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த ரஞ்சித் உண்மை சார்? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, அன்பானவன், அழகானவன், அடங்காதவன், அவன் தான் சார் உண்மை. அப்படியா? சரி பாக்குறோம். சரி நீங்க இப்ப எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதாவது சார் எனக்கு கோவம் ரொம்ப வரும் சார். என் கோவத்தை குறைக்கிறதுக்காகவும் என்ன நான் மாத்திக்கிறதுக்கும் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். மாத்திக்கிறீங்களான்னு பாப்போம் சார். உள்ள போங்க சார். கோவம் வந்தா கொலையும் செய்யும். ஆனா ஃபர்ஸ்ட் போன கண்டஸ்டன்ட்ல இருந்து இப்ப போன ரஞ்சித் அண்ணன் வரைக்கும் நம்ம ஃபேட்மேனை பார்த்தா மட்டும் கட்டி புடிச்சு உம்மா கொடுக்காத குறையா குழையறாங்க. அப்படி என்ன பண்ணிருப்பாரு இவரு? கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. அப்புறம் ரஞ்சித் அண்ணன் உள்ள போய் பஞ்சு பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் அடிக்கடி பேசுவீங்களா கத்திய வச்சுட்டு? அது என்ன டயலாக்? சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்கி அடிச்சா படுக்கடா, இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இந்த மாதிரி ஏதாவது பேசி வைக்காதீங்கண்ணே. எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு? 10th contestant பவித்ரா ஜனனி வந்த உடனே ஒரு பாட்டு பாடினாங்க, தங்கமே ஒன்னனா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி தான் இதே பாட்டை சுனிதாவும் பாட்டு போனாங்க. பட் ஒரிஜினலா இந்த பாட்டு நயன்தாராக்கு தானே. சங்கீதம்ங்கிறது சரஸ்வதி. இவங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி பிக் பாஸ் வீடு மாதிரி தானாமா. இப்போ வரைக்கும் இவங்க சிங்கிளா தான் இருக்காங்களாம். அதனால வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் கூடயாவது மிங்கிள் ஆன அவளதான் பாத்துக்க அப்படின்னு ஒரு பிட்டை வேற போட்டு விட்டு அமுச்சு விட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே பிரச்சனை அப்படின்னா தட்டி கேட்க மாட்டாங்களாம். ஆனா வீட்டுக்குள்ள போனா தனக்கு பிரச்சனைனாலும் தட்டி கேட்பாங்களாம், மத்தவங்களுக்கு பிரச்சனைனாலும் தட்டி கேட்பாங்களாம். பாப்போம் தட்டி கேட்கறாங்களா இல்ல திங்க தட்டி கேட்கறாங்களான்னு. 11th contestant சௌந்தர்யா நஞ்சுடன். அவங்க பேரை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10 தடவை ரீரெக்கார்ட் பண்ணேன். அது ஏன் அப்புறமா சொல்றேன். சரி பட் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே உங்களுக்கு. ஈவன் போன சீசன்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம். யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். தெரியாது. சரி நானே சொல்றேன். இவங்க தான் நம்ம விஷ்ணுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது அவரே லாஸ்ட் சீசன்ல சொல்லியிருப்பாரு. அப்ப எந்த லெவலுக்கு ட்ரைனிங் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கங்க. அது மட்டும் இல்ல, இவங்கள பத்தி சொல்லணும்னா ஸ்கூல் படிக்கிறப்போ அடிக்கடி பிரின்சிபால் ரூமுக்கு அப்பா போற அளவுக்கு சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்களாம். காலேஜ் படிக்கிறப்போ வண்டியில எவனையாவது மோதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்களாம். என்ன பயங்கர ஆவா சார் இது யாரு? பட் அவங்களுக்குள்ளேயே ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னு சொன்னாங்க. அது என்னவென்றால், எனக்கு என் வாய்ஸ் தான் பிரச்சனை. நிறைய இடத்துல என் வாய்ஸ்னால ரிஜெக்ட் ஆயிருக்கேன். அதனால நான் என் ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசாம ஹஸ்கி வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருப்பேன். அப்படியா? கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு இவ்வளவு கஷ்டப்படாதீங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னா இந்த மாதிரியான வாய்ஸ் வச்சிருக்க ஒரு ஆள் தான் வேணும். சோ உங்க வாய்ஸுக்கு ஏத்த வீடு தான் இந்த பிக் பாஸ். சாரி மாத்தி சொல்லிட்டேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஏத்த வாய்ஸ் தான் உங்க வாய்ஸ். ஆனா வீட்டுக்குள்ள போன உடனே சொல்லி வச்ச மாதிரி இந்த சாச்சனாவும் சுனிதாவும் என்னாச்சு உங்க வாய்ஸுக்கு கோல்டா அப்படின்னு கேட்டாங்க. இதோட 1008வது ஆளா? சரி உன்கிட்டயும் சொல்றேன், என் வாய்ஸே அப்படிதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? அடுத்த கண்டஸ்டன்ட் அருண் பிரசாத். ரியாக்ஷன் கிங் அருண் பிரசாத் அப்படின்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல்லே பார்த்திருப்போம் எந்த லெவலுக்கு அண்ணன் ரியாக்ஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரியே நம்ம விஜய் சேதுபதி அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் என்னமா கூனி குறுக்கி விட்டா குட்டிக்காரனமே போட்டுருவாரு போல இருக்கு. என்ன பணிவு. ஆனா இவங்களோட ஃப்ரெண்டும் லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. அவங்க கூட டைட்டில் வின்னர். இப்ப புரிஞ்சிருக்கும் யார சொல்றேன்னு. ஆமா நம்ம அர்ச்சனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் நம்ம அருண் பிரசாத். அப்ப எந்த லெவல்ல ட்ரைனிங் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அநியாயத்தை கண்டா கண்டிப்பா பொங்குவாருன்னு நினைக்கிறேன். நாங்களும் பொங்குவோம்ல. 13th contestant தர்ஷிகா. இவங்களும் விஜய் டிவில பொன்னி அப்படின்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய தேடியும் பெருசா பெரிய சான்ஸ் எல்லாம் கிடைக்காம செகண்ட் ஆப்ஷனா தான் இவங்க இருந்தாங்களாம். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி சாதிக்க போறேன்ட்டு வந்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் அவங்களுக்கு. இது போதும் குருவே. அண்ட் இவங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பயங்கரமான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனா. மூஞ்சி முன்னாடியே பச்சக்குன்னு சாணி அடிச்ச மாதிரி சொல்றாங்களாம். அதுக்கேத்த மாதிரியே ஒரு சிறப்பான சம்பவம் வீட்டுக்குள்ள நடந்துச்சு. வீட்டுக்குள்ள போன உடனே யாரை கேட்டு இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டீங்க? அந்த பெட்ரூம் அவங்களுக்கு ஆண்களை ஒரு வாரம் நாமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அதுவும் போன அடுத்த 5வது நிமிஷமே. அது மட்டுமா, சௌந்தர்யான்னு சொல்லி இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்க தெரியுமா? அவங்க இவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவருக்கு முன்னாடி வந்த அருண் பிரசாத்தையும் தர்ஷிகாவையும் வெல்கம் டு பிக் பாஸ் ஹவுஸ்னு சொன்னாரு பிக் பாஸ். என்ன பிக் பாஸ் வாய்ஸே மாறிடுச்சு, முன்னாடி இப்படி இருக்காதே அப்படின்னு சௌந்தர்யா சொன்னாங்க பாருங்க. அவர் வாய்ஸ் இருக்கட்டும், உன் வாய்ஸ் நாம இப்படி இருக்குதே, பொம்பளை மாதிரி பெண்மையா பேசு, ஆம்பளை மாதிரி பேசிட்டு இருக்க.
என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? அப்படின்றுச்சு. அந்த பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த அம்மா பெருசா கண்டுக்கல. ஆனா ஒண்ணு, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சிறப்பான சம்பவம் இருக்குன்றது மட்டும் தெரியுது. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அடுத்தபடியாக விஜய் விஷால் இவரை பத்தி நிறைய குக் வித் கோமாளியில பேசியாச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயும் பேசியாச்சு. சோ இவரை பத்தின இன்ட்ரோ பெருசா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நீ பாப்பா. இவரு இப்போ வரைக்கும் 5 முத்தம் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து வாங்கியிருக்காராம். அதனால இன்னும் ஒரே ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா ரவுண்டா 6000 கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, கொடுக்கலாம் தப்பு இல்ல, உனக்கு கேள்வி இல்லாம வேற கேட்கணும், சரி வா அப்படின்னு பச்சக்குன்னு ஒரு உம்மா கொடுத்து உள்ள அமுச்சு விட்டாரு. போயா 15th contestant நம்ம அன்சிதா. இவங்க நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். லைஃப்ல மறக்க மாட்டேன். பட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இவங்க செல்லம்மா அப்படின்ற சீரியல்ல ஃபீமேல் லீடா நடிச்சாங்க. இவங்களுக்கு வயசு 27. இந்த வயசுல பார்க்க கூடாத பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக கூடாதோ அந்த லெவலுக்கே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றத சொன்னாங்க. ஐயோ பாவம். அப்புறம் இவங்களை பார்க்க வந்த சொந்த பந்தங்கள் நட்புகள்லாம், அன்சிதா உனக்கு சுத்தி சுத்தி ஹேட்ரட் நிறைய சோஷியல் மீடியால வந்துச்சு, அதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த வீடு தான் சரி, போயிட்டு ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா. அதை கேட்ட நம்ம விஜய் சேதுபதி என்ன அப்படி நம்ம ஹேட்ரடே அப்படின்னு கேட்க, அதையா சார் கேக்குறீங்க, ஒன்னா ரெண்டா அப்படின்னு சொல்லி உன்னை மீன் பண்ணாங்க. அதை இங்க பேச முடியாதுன்றதுனால கட் பண்ணி தூக்கிட்டாங்க. பட் எதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓஹோ அதானா? அதுக்கு நம்ம செய்த என்ன, ஏமா இந்த மக்கள் தான் உன் மேல ஹேட்ரட் காமிக்கிறாங்க அப்படின்ற, அப்புறம் எப்படி அன்பை சம்பாதிப்ப அப்படின்னு கேட்க, சார் ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா சார் அன்பு காமிக்கிறதுக்கு, அவங்க போதும் சார் எனக்கு அப்படின்னு பச்சக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக, உள்ள போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சி. இதுல சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் வெளியே பேசி வச்சுட்டு தான் வந்திருக்கும். நீயும் போறியா மாமே, நானும் போறேன், அப்படி இப்படி பாத்துக்கலாம்னா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, யாராச்சாலும் நம்ம 2 பேரும் விட்டு கொடுத்து கூடாது அப்படின்னு எல்லாம் பிளான் போட்டு தான் வந்திருக்கும். 16th contestant இவர் தான். நான் அடிச்சு சொல்றேன், இந்த சீசன்லயே மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண போற ஒரு contestant. எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சார். பின்ன வந்த ஃபர்ஸ்ட் நாளே விஜய் சேதுபதியே காண்டேத்தி விட்டாரு. அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இவரை பத்தின ஏவில, சார் நான் ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டேன் சார், ஆனா பழைய ஆர்னவ் இப்படி கிடையாது சார், நடுவுல ஒன்று நடந்துச்சு சார், அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள்ல எல்லாரையுமே இழந்துட்டேன் சார். பட் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற ஆர்னவ் ஒன் மேன் ஆர்மியா போய் பல மேன் ஆர்மியா திரும்பி வருவேன் அப்படின்லாம் பீட்டு போடுச்சு. அது வரைக்கும் ஓகே, சரி பாஸ்ட்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறக்கிறதுக்கும் மாத்துறதுக்கும் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா உள்ள வந்த உடனே அண்ணனை பார்த்து, அண்ணே நீங்க உங்க லைஃப்ல ஏகப்பட்ட அவமானத்தை பார்த்திருப்பீங்க. ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அவமானம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒன்னு இருந்திருக்கும். அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த பீஸ் கேட்டுருச்சு. சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. நான் கேள்வி கேட்கலான்னு பார்த்தா என்னையே கேக்குறியா? இப்ப நான் என்ன பதில் சொல்லணுமா? சரி நீங்க வந்துக்க, நாங்க போயிடுறேன். பதில் சொல்லணுமா சார்? ஆமா சொல்லுங்க. இப்ப நீங்க தான் விஜய் சேதுபதி, நான் வந்து ஆர்னவ், சரி கேள்வி கேளுங்க அப்படின்னு நம்ம சேதன நக்கலா சொல்றாரு. இந்த பீஸுக்கு அது கூட புரியாம, சொல்லுங்க அர்ணவ், உங்க வீடியோ பார்த்தேன், எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஹோஸ்ட் மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. அட பைத்தியக்கார பையல, உன்னை நான் கலாய்க்கிறேன்றது கூட தெரியாம இருக்கிற, கூட தெரியல, நீங்களே எனக்கு கலாய்க்கிறீங்க. உன்னை பார்த்தாலே சமகாண்டாவுதே அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ரியாக்ஷன் கொடுத்தாரு நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம, சரி இப்போ என்ன உன் கேள்வி, அவமானத்தை நீ பாத்தியா, பார்த்ததை எப்படி ஓவர் கம் பண்ண, அதானே? சரி சொல்லி தொலைக்கிறேன். அவமானம் அப்படின்றது சினி இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி நீ உன்னை மாத்திக்கிட்ட, என்னத்தை கத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுவும் கான்ல தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேச பிடிக்கலனாலும் ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டு தானே ஆகணும். அதனால நீங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒன்றும் கிடையாது சார், எந்த சேலஞ்சா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன் சார். ஓ நீ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவியா? உனக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் ஒருத்தன் வரான், அப்ப என்ன பண்ணுவ சார்? இறங்கி சண்டை போடுவேன் சார். என்ன சார் நான் ஆம்பளை சார்? அது என்ன தம்பி ஆம்பளை? ஆமா சார், ஆம்பளைன்னா சண்டை போடணும் தானே? ரைட்ரா, இந்த சீசனுக்கு நீ தாண்டா எனக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு பிடிக்கலனாலும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி உனக்கும் கொடுக்குறேன், இதை எடுத்துட்டு போ அப்படின்னு அந்த களிமண் பொம்மையை கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு உள்ள போக வேண்டியது தானே? அதை விட்டு சார் முத்தம் கொடுங்க, முத்தம் அப்படின்னு கேட்க, முத்தம் சரி வந்து தொலை அப்படின்னு ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு, ஆனா ஒன்னு சொல்றேன் தம்பி, நல்லா கேட்டுக்க, உன் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்குதுன்னு வச்சுக்க, அதை நீ பேசியே கெடுத்துருவ அப்படின்னு அசிங்கமா சொல்லிட்டு போ அப்படின்னு உள்ளே அமுச்சு விட்டார். ஆனா ஒண்ணு 100% இந்த பீஸ் என்னென்ன பிரச்சனை பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். 17th contestant முத்துக்குமரன். இவர் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம், இன்டர்வியூ எல்லாம் பண்ணுவாரு, தமிழ் பற்று உடையவர், நல்லாவே தமிழ் பேசுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி அவங்க அம்மாவும் ரொம்ப அழகா பேசினாங்க. அதை பாக்குறப்போ ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. இதுக்கு மேல இவரை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் 1 வீக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இவருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பா.
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட் ஜாக்லின் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆங்கரிங் பண்றப்ப தான் பேசிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேதனனே பேச உள்ள இவங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்விக்கு 1000 பதில் சொல்றாங்கன்னா பாத்துங்களேன். பட் இன்ட்ரோல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நிறைய பேர் என்ன பார்த்து சிட்டி கேர்ள், மாடர்ன் கேர்ள், போல்டு கேர்ள் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு கிராமத்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேச ஆரம்பிச்சது மைக்க கொடுத்ததுதான். பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க. அதை பார்த்து 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா. இதுக்கு மேல பேச விட்டோம்னா நம்ம வேலை பறி போயிடும். அதனால இந்த குட்டி கோப்பையை கொடுத்து உள்ள அமுச்சு விட்டுற வேண்டியதான் சொல்லி உள்ளே அமுச்சு விட்டார். உள்ள போன உடனே என்னால ஒத்துக்க முடியாது, எப்படி இந்த ரூலை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இது எவ்வளவு பெரிய கேஸ் ஆகும் தெரியுமா, இதெல்லாம் தெரியாத லூசா இருக்கீங்க அது இதுன்னு போராடி பார்த்தாங்க. ஆனா நம்ம சேதன் தெளிவா சொல்லிட்டாரு, இங்க பாருமா, நீ வர போறதுக்கு முன்னாடி முடிவெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன கூவனாலும் 5 பிஷா கூட பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இப்ப நான் போய் அங்க படுத்துட்டேன்னா அதை நான் ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தம். அதனால அவங்க எல்லாம் அங்க படுத்துக்கிட்டோம், நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதை விட ஒரு பயங்கரமான மேட்டர் நம்ம சேதனை வெளியே போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க, அடுத்த 24 மணி நேரத்துல ஒரு எவிக்ஷன் இருக்குது, நன்றி வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒருவேளை உண்மையிலேயே அனுப்பிடுவாங்களோ, கண்டிப்பா இருக்காது, இருந்தாலும் லைட்டா பூச்சாண்டி காட்டணும்ல, அதுக்காக தான் நினைக்கிறேன். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? ஃபைனலி நேத்தோட ஷோ முடியறப்போ நம்ம ஜாக்க பார்த்து முத்துக்குமரன் அக்கான்னு கூப்பிட்டுருக்காரு. டே ப்ளீஸ்டா என்ன அக்கான்னு மட்டும் கூப்பிடாதடா, ஜாக்குன்னு கூட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. ஆமா, சிங்கிளா இருக்கிறப்போ அக்கான்னு கூப்பிட்டா எப்படி கண்டென்ட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே புரியல. சரி, இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாருக்கு ஹையஸ்ட் லைக்ஸ் வருதுன்னு பாப்போம். இதை தாண்டி நிறைய அப்டேட்ஸ்லாம் பிக் பாஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல ஜாயின் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் டெய்லி அன்சீன் வீடியோஸ்லாம் நம்மளோட மெயின் சேனலான ராகேஷ் ஜெனில வரும். சோ அங்க போய் மறக்காம பாருங்க. எல்லாத்த விட முக்கியமா டெய்லி ஃபன்னான கமெண்ட்ரியோட பிக் பாஸ் ரிவ்யூ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த 106 நாளும் உங்களை திருப்திப்படுத்துவேன் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.